ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாராவோட வீட்டையும் தோட்டத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதான் அவங்களோட வீடு கட்டிகிட்டு இருக்காரு புதுசாக. பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா கட்டுவார். பாருங்கள், நம்ம லாரா வந்து ஒரு நன்றி குணம் படைச்சவர். நாய்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டலெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்காது. அப்படியே எங்கிட்ட வந்து பாருங்கள், அவரோட ஆட்டுத்தழுவை பாருங்கள், அவரோட ஆடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அவர் தோட்டத்தை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சுண்டை செடி அவர் தான் வச்சுருக்காரு. இது அவரோட கோழிகள், குட்டி குட்டியான கோழிகள் பாருங்கள். அப்படியே நம்ம அப்படியே நேராக போனோம்னா அவர் அங்கே ஏதோ செஞ்சுட்ருக்காரு, களை எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட என்னென்ன கன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கே போய் சுண்டை செடியெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கலாம். இதுவும் ஒரு சுண்டை செடி தான். இது வந்து முருங்கை இலை, முருங்கை செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இலைகள்லாம். அப்படியே இந்த இவரை பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன கன்று? இது வந்து சொரச்செடி வச்சுருக்கோம். இது ஒரு மாதத்தில் பூ பூத்து காய் காய்ச்சிரும். இங்கிட்டு வந்தீங்கன்னா இது கருவேப்பிலை. தெரியுது. கன்று வச்சுருக்கோம். இது பொன்னாங்கண்ணி கீரை. அது சீத்தாப்பழமா? ஆமாம், இது சீத்தாப்பழம் மரம். இது தண்ணி பழமா? இது தண்ணி பழம். ஓகே. இங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் கால் நடக்க முடியாது, கொஞ்சம் அப்படி தான் பார்த்துக்கோங்க. தண்ணி பழம் வந்து பூ பூத்துருக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பில் கன்று குட்டியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. பல நாளாக இந்த கன்று வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.